ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த தீபாவளியை ரொம்பவே சூப்பராக கொண்டாடுறதுக்கு உங்களுக்கெல்லாம் ஒரு ஸ்பெஷலான சூப்பராக ஒரு புதுவிதமாக ஒரு ஸ்வீட் நான் வச்சுருக்கேன். ஸோ வழக்கம் போல் இல்லாமல் கொஞ்சம் புதுவிதமான ஒரு ஸ்வீட் இந்த தீபாவளிக்கு உங்கள் வீட்டில் நீங்கள் எல்லோரும் கட்டாயம் செய்கிறீங்க. ரொம்ப எம்மையாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இதுக்கு முதல்ல 1 கப் அளவு ரவா எடுத்துக்கோங்க. அதை நல்லா பொன்னிறமாக கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகணும், நல்லா வாசனை வரணும், அந்த அளவுக்கு வறுத்து வச்சுக்கோங்க. ஃபுல்லாக பச்சை வாசனை போயிடணும். இப்போ நமக்கு ரவா குக் ஆனதுக்கு அப்புறம் 1.25 கப் அளவு நான் பால் சேர்க்குறேன். ஏன் 1 கப் அளவு பால் சேர்க்கலைன்னா 1 கப் சேர்த்தா எடுத்தோடனே ரொம்ப கெட்டியாயிரும், உங்களுக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் 1.25 கப் போட்டிங்கன்னா பொறுமையாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணலாம். ஸோ 1.25 கப் அளவு ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு ஒரு 2 மினிட்ஸ் அது மாதிரி மிக்ஸ் பண்ணி கிளறிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே 5 மினிட்ஸ் மூடி போட்டு அது கொஞ்சம் ரெஸ்ட்டில் இருக்கட்டும். 5 to அவ்வளோதான், 5 மினிட்ஸ் வச்சிங்கனாவே போதும். நான் அவ்வளோ நேரம் தான் வச்சுருந்தேன், ரொம்பலாம் வச்சுருக்கல. ஸோ வச்சதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் இந்த மாதிரி எடுத்து போட்டுருங்க. கொஞ்சம் ஆறி இருக்கும். ஆறினதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் ஊற்றிக்கோங்க. இந்த ரெசிப்பியை இதோட கம்ப்ளீட் பண்ணுறா இருந்தாலும் பண்ணலாம். பட் எக்ஸ்ட்ரா ரிச்னஸ் வேணும், நல்ல டேஸ்ட்டாக இருக்குன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு பால் பவுடர் போடுங்க. அது எந்த பால் பவுடர்னாலும் ஓகே, அமுல், நெஸ்டில் எது வேணால் நீங்கள் போட்டுக்கலாம், உங்கள் வீட்டில் இருக்கிறது ஓகே. எந்த பால் பவுடர்னாலும் 1 கப் ரவாவுக்கு 3 கப் அளவு 3 டேபிள் ஸ்பூன் அளவு, நானே கன்ஃபியூஸ் ஆகிட்டேன், 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டு ஒரு சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா போட்டு பிசைங்க. சாஃப்டாக பிசையணும், ரொம்பலாம் எதிர்பார்க்கக்கூடாது. அப்புறம் என்னடா சாஃப்டாக பிசைய சொன்னாங்களே, ரொம்ப எதிர்பார்க்காதீங்கிறீங்க பார்க்குறீங்களா, ரொம்ப சாஃப்டாக வராது, அதுக்காக சொன்னேன். இப்போது ஓரளவுக்கு நம்ம பிசைஞ்சதை என்ன பண்ண போகிறோன்னா இந்த மாதிரி இது சப்பாத்தி கட்டையால் தேய்க்க போகிறோம். இப்போது பார்த்திங்கன்னா ரொம்ப தின்னாக மெலிசாக தேய்க்கக்கூடாது, திக்காக தான் தேய்க்கணும். ஸோ பார்த்துக்குங்க இதோடது எவ்வளோக்கு இருக்குதுன்னு. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இது தேய்க்கிறப்போ உடையிற மாதிரி இருக்கும், பயப்படாதீங்க என்னடா இப்படி உடையுதுன்னு, ஒன்றுமே கவலைப்படாதீங்க. எகெயின் ஒரு தடவை நல்லா பிசைஞ்சிட்டு தேய்ச்சிங்கன்னா கரெக்டாக வந்துடும். இப்போ நான் ஒரு ஸ்பூனால் இந்த மாதிரி ஷேப் கொடுக்குறேன். நீங்கள் தண்ணி பாட்டில் மூடி கூட எடுத்துக்கலாம். ஸோ இந்தளவு ஷேப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக வரும். 1 கப்புக்கு 15 to 20 வரைக்கும் வரலாம். நீங்கள் இன்னும் சின்னதாக எடுத்தால் அதுக்கு மேலேயும் வரலாம். எனக்கு கரெக்டாக 15 அந்த மாதிரி வந்துச்சு. ஷேப் பார்த்திங்கன்னா 15 வந்துச்சு. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, எண்ணெயை நல்லா காய வச்சுட்டு சிம்மில் வச்சுருங்க. இப்போது ஹை ஃப்ளேம் பண்ணிக்கணும். இதை போட ஆரம்பித்தோடனே ஹை ஃப்ளேம் பண்ணி கரெக்டாக ஒரு 2 நிமிஷத்துக்குள்ளே குக் பண்ணி எடுத்துடணும். சிம்மில் வைக்காதீங்க, அப்புறம் உடஞ்சிருச்சுன்னா நீங்கள் என்ன கேட்கக்கூடாது. என்ன மேடம் உடஞ்சிருச்சு, சிம்மில் வச்சிங்கன்னா கம்பல்சரி உடையும். அதனால் சிம்மில் வைக்காமல் ஹை ஃப்ளேமில் நல்லா பொன்னிறமாக எடுத்துருங்க. உடனே கூட நீங்கள் கலர் சேஞ்ச் ஆகிரும், எடுத்துடலாம். ஆல்ரெடி ரவா உங்களுக்கு குக் ஆனது தான். இப்போது எடுத்ததுக்கப்புறம் இதை ஒரு பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஒரு நிமிஷம் மட்டும் ஆற விடுங்க. ரொம்பலாம் தேவையில்லை, சும்மா ஜஸ்ட் 1 நிமிஷம் அப்படியே எடுத்து வச்சுட்டு இதுக்கு அடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னா சுகர் சிரப் செய்ய போகிறோம். சுகர் 1 கப், தண்ணி அதுக்கு 1 கப் அளவு எடுத்து போட்டுக்கோங்க. போட்டு இதில் ஏலக்காய் தூள் சேர்த்துக்குங்க. குங்குமப்பூ போடுறாந்தா போட்டுக்கலாம், அது ஆப்ஷனல் தான். இப்போ என்ன செய்ய போகிறோன்னா, சுகர் ஜஸ்ட்டு கரைஞ்சா போதும், கம்பி பதம் அந்த மாதிரி எந்த பதமும் வேண்டாம், நம்ம அவ்வளோக்கெலாம் குழம்பு தேவையில்லை. ஸோ ரொம்ப சிம்பிளான ஸ்வீட் தான், கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ சுகர் சிரப்பில் போட்டு ஒரு 5 to 6 மினிட்ஸ் நல்லா ஊற விடுங்க. உடையாமல் இருக்குன்னா ரொம்ப நேரம் ஊற விட வேணாம், லைட்டாக இந்த மாதிரி 5 to 6 மினிட் பண்ணிங்கனாவே உங்களுக்கு உடையாமல் இருக்கும். அதே சமயம் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஸ்வீட்டுங்க. இது சாப்பிட்றவங்களுக்கு ரொம்ப கட்டாயம் பிடிக்கும். இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்களோட தீபாவளியை சூப்பராக இந்த மாதிரி புதுசாக ஏதாவது ஸ்வீட்டோட செலிப்ரேட் பண்ணுங்கள். இன்னும் நிறைய ரெசிபி நம்ம சேனலில் வந்துட்டுருக்கு. ஸோ ப்ளீஸ் என்னை சப்போர்ட் பண்ணி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய வீடியோஸ் வருது, அதுக்கு பட்ஸ் டு ப்ளூமா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.